ஹலோ. என்னடி பரம போனே போட மாட்டேன்ற? நானே போன் போட்டாதே உண்டு. மேடம் போன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன பிஸியோ தெரியல. போங்க மாமா, நீங்க வேற. எனக்கே டயர்டா இருக்கு, ஒண்ணுமே முடிய மாட்டேன்னுது. சாப்பிடவே முடியல, ஒரு மாதிரி கேராவே இருக்கு மாமா. படுத்தே தான் கிடக்கேன். அப்படிதாண்டி இருக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நம்ம குட்டி பாப்பாவை பார்க்கணும்னா இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கி தானே ஆகணும். அதெல்லாம் பேசுவீங்க. நீங்க எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாதானே தெரியும். உங்களுக்கு என்ன, அப்படியே பெத்து கொடுத்தோன்னே ஜாலியா எடுத்து கொஞ்சுவீங்க. நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், பொம்பளைங்க தான் எல்லா கஷ்டமும் படுறோம். ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. பின்னாடி செய்ய சொல்ற? உனக்கு பதில் நான் மாசமா இருக்க முடியுமா? பிள்ளைய பார்க்க முடியுமா? முடிஞ்சா அது செஞ்சிருவேன். நானே செய்ய முடியாதேடி. கொஞ்சம் பொறுத்துக்க. சரி சரி. என்ன இன்னும் வராம இருக்கீங்க பாக்குறதுக்கு? நீங்க போய் இப்ப எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுமா? நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு வாரத்துல வந்துருன்னு தானே சொன்னீங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? உங்களுக்கு சுத்தமா அக்கறையே இல்ல. குழந்தை மேலேயும் அக்கறை இல்ல, என் மேலேயும் அக்கறை இல்ல. இருந்தது நேரம் ஓடி வந்திருப்பீங்கல்ல. வாரண்டி வாரண்டி கொஞ்சம் ப்ராஜெக்ட் மீட்டிங்லாம் இருக்கு. அங்கெல்லாம் ஆளுங்க நிறைய இருக்காங்க. மீட்டிங்லாம் அட்டன் பண்ண முடியாது. அதை முடிச்சுட்டு வரேன். இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால தெரியாது. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நானு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கடி. 2 நாள். இவாதி நைனிகா, உங்க மாமே அந்த பரமோடதையும் பேசிக்கிறியான். நீ இப்ப போய் ஊட போய் பேச்சு கொடு மாமி கிட்ட. அப்பதான் அவ வெறுப்பாவா. அப்ப வீட்டுல நீ வந்திருக்கிறவன் சொன்னா சொல்லலான்னு தெரியல. நீ போய் ஊட பேச்சு கொடு. யார் என்னன்னு சண்டையை போடட்டும். 2 பேத்துக்குள்ள சண்டை ஓட்டு பிரிவு வந்தாவே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். இல்ல ஆபத்துல வச்சுக்க. உன் தரமதே உன் கையில இருக்க சொல்லிவிட்டேன். எத்த அதெல்லாம் பிரமாதமா நடிச்சு அசத்திடுவேன் நானு. ஆனா எனக்கு ஒரு டவுட். அவதான் மாசமா இருக்காளே, குழந்தையெல்லாம் வந்துருமே. அவ எப்படித்தான் மாமா விட்டு கொடுப்பா எனக்கு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. அவவே 2 பிள்ளைய விட்டு இன்னொரு வேலை முடிச்சுக்கிறியான். அது என்ன இப்பதான் மாசமா தானே இருக்கா. அது பறக்கையில தெரியாது. அப்ப பாத்துக்குருவான். அதுங்குள்ளி உன் மாமனை மைக்கி கல்யாணம் பண்ற வழியை பாரு. அவன் இந்த வீட்டுக்கு திரும்ப வரதுக்குள்ள நீ இவனுக்கு பொண்டாட்டி ஆயிருக்கணும். புரியுதா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சாம்பார் தான் மாமா சாப்பிட்டேன். ஏண்டி சாம்பார் சாப்பிட்ட? அத்தை நான்வெஜ் எதுவும் வைக்கலையா இன்னைக்கு? இல்ல மாமா, இன்னைக்கு ஆடி போறோம்னு சொல்லிட்டு அம்மா எதுவும் நான்வெஜ் எதுவுமே செய்யல. அதனால வெஜிடேரியன் தான் பண்ணிருக்காங்க. மாமோய் அப்படிதான்டினா நல்ல அந்த பரம காதுல விழுகிற மாதிரி சத்தமா சொல்றீ. மாமா, யார் அது சத்தம் கேக்குது? என்னை தவிர வேற யாரும் மாமான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த குட்டி பிசாசு வேற வந்து நிக்குதே. இவ வந்தது வேற தெரியாது பரமுக்கு. இதை வேற தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், சண்டையை போட்டு நார் அடிச்சிருவா நீங்க. என்ன மாமா, யார்கிட்ட இப்படி நேரம் போன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் போன் பேசக்கூடாது மாமா. அதுல இருக்க ரேஸ்லாம் நம்மள பாதிக்கும் மாமா. யாருங்க அது? நானும் கேட்டுட்டே இருக்கேன். யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை பேசுற வாய்ஸ் கேக்குது. யார் அது? அது 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 வந்து பரமு இந்த எங்க மாமா மக வந்திருக்கு. என்னது, மாமா மக வந்திருக்கா? நீங்க சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட, மாமா மக வந்திருக்குன்னு சொல்லி. அது அது எப்படி பரம சொல்ல முடியும்? அந்த பிள்ளை இப்பதான் வந்திருக்கு. அது மூலியம் நான் கனவா கண்டேன் அந்த பிள்ளை வரும்னு சொல்லி. இப்பதான் வந்து நிக்குது. அப்ப நீ இப்போ என்னை வந்து கூப்பிடுத நீ கேக்குற. ஏக்கா மாமா போய் சொல்றாரு. நான் வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுக்கா. 10 நாளா இங்கதான் இருக்கேன். என்னங்க, என்ன நடக்குதுங்க? எதுக்கு போய் சொல்றீங்க என்கிட்ட? நீங்க வந்திருக்காங்கன்னா வந்திருக்கான்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? அப்ப ஏதோ களவாணித்தனம் பண்றீங்களா நீங்க? எனக்கு தெரியாம அவகிட்ட செகண்ட் ரூட் போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? போனை வச்சிருங்க நீங்க பேசாம. ஏய் பரம சொல்றது கேளு பரமு. அந்த லூஸ் நேரத்துல உலகி இருக்கோம். நான் ஏன் உன்கிட்ட சொல்லனா, நீ ஏதாவது ஜலசாவ இந்த மாதிரி என் மாமா பொண்ணு வந்திருக்குன்னு சொன்னா, நீ வேற அங்க இருக்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. நீ மாசமா இருக்கிறப்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லாம இருந்தேன். நான் வேற ஒண்ணு தப்பான நோக்கத்துல ஒன்னும் சொல்லாம இல்ல பரமு. புரிஞ்சுக்க பரமு. நம்ம பத்த வச்ச தீ பத்திக்கிருச்சா? நெட்டக்காளி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாளா? சூப்பர். இப்படியே இவ்வளவு டென்ஷன் ஆக்கி இவங்கிட்ட இருந்து பிரிச்சு என் அண்ணன் மகன் நைனிகாவை இந்த வீட்டு மருமகளை ஆக்கி காட்டுறேன். நீங்க ஒன்னும் பேச தேவையில்லை, பேசாம இருந்துக்கங்க. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா நான் டென்ஷனே ஆயிருக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க, வீட்டுக்கு வராதீங்க. வச்சிடறேன் நான் போன. பரம வைக்காத பரமு. வச்சுட்டா போன. ஏய் குள்ள பூதான் உன்னால தாண்டி எல்லாமே போவோம். எதுக்கு நீ போன் பேசிட்டு இருக்கும்போது சும்மா வந்து பேசுன நீ? என்ன மாமா இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க? நான் என்ன வேணும்னேவா செஞ்சேன்? தச்செல்லாம் வந்து பேசினேன். அக்கா போன்ல பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லிருக்கணும்ல நான் வந்தது அவங்களுக்கு தெரியாதுன்னு. தெரிஞ்சிருந்தா நான் இப்பெல்லாம் பேசிருக்க மாட்டேன்ல மாமா. நம்ம நயனிகா நல்ல நளின மாத்தையும் பேசுறா. அச்சி வாய மூடு. ஆளை பாரு ஆள. ஒருத்தவங்க போன் பேசிட்டு இருந்தாங்கன்னா உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மேனஸ் கூட தெரியாது. எல்லாம் என்னத்த படிச்சிருக்கியோ தெரியல. ஆளும் மண்டையும் சைஸும் போடி என்கிட்ட. என்ன மாமா இதுக்கு போய் இப்படி கோவப்பட்டுக்கிறீங்களே? நீங்க என்னதான் என் மேல கோவப்பட்டாலும் நான் உங்களை கோச்சிக்கவே மாட்டேன். உங்க மேல அன்பா தான் பேசுவேன். நான் ஒன்னும் அக்கா மாதிரி எல்லாம் இல்ல மாமா. நான் ரொம்ப சாஃப்ட். உங்க மேல ரொம்ப பாசம் எனக்கு. அவங்க ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிட்டாங்க? உங்க மேல உண்மையான லவ் இருந்தா என்னாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாதுல்ல. ஜஸ்ட் நான் வந்து பேசுனதுக்கு உங்களுக்கு சந்தேகப்படுறாங்க. சரியான சந்தேக பேரோடி போல இருக்கு அக்கா. சந்தேகம் அதிகமா படுவாங்க போல இருக்கே. ஐய புருஷன் மாட்டு போய் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு ஆகுது குடும்பம். நம்மளை காட்டி நம்ம அண்ணன் மக பத்த வைக்கிறதுல ஒன்னா நம்பரா இருப்பா போல இருக்கு. அப்படி தீய இல்லாம பத்த வைக்கிறாளே. சூப்பர் சூப்பர். பாருடி என் முன்னாடி நிக்காத. பேசாம போயிரு. போனை வச்சு மண்டே உடச்சிருவேன் அப்படியும். நானே என் ஒய்ஃப் என்ன திட்டாலே கோவமா இருக்கா, அவ மாசமா இருக்கப்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். முன்னாலதான் அவ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. என்ன பண்றாளோ தெரியல. சை போ இந்த பக்கம்.
அட என்ன மாமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? புருஷன் பொண்டாட்டினே இப்ப சண்டை போட்டுக்கிடுவீங்க, அப்புறம் பேசிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இவ்வளவு கோபப்படுறீங்களே. இதெல்லாம் கோபப்படக்கூடாது மாமா, கூலா இருங்க மாமா. எச்சி கையெடு, சும்மா அந்த தொட்டு பேசுற வேலை வச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். மூஞ்சி முறையில உடச்சிடும் பாத்துக்க. ஆளை பரவாயில்ல, கையெறி. நம்ம கோடை போட்டா நம்ம மருமக ரோடே போட்டுருவா அவ்வளவு இருக்கே. கை வைக்கிற அளவுக்கு போயிட்டாலே. என்ன மாமா பயமா? என் கை மேல பட்டனே அப்படி சிலுத்திருக்குமே உங்களுக்கு. ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பா நடந்துக்கிறோம்னு சொல்லி பயப்படுறீங்களா? பூ ஆளை பாரு, ஆளை நல்ல முள்ளு மாதிரி ஒரு கை வச்சுக்கிட்டு இந்த அம்மா கை போட்டோன்னே அப்படியே மயங்கிடுவோமா. ஆளை பாரு, போடி இந்த பக்கம். இதுக்கு மேல நம்ம போகாம இருக்க கூடாது. அடிச்சாலும் அடிச்சு பிடிக்க நம்ம மருமகளை நம்ம என்றாக வேண்டியதே. இல்லை என்னடா காத்தி எதுக்குடா அவளை வஞ்சிக்கிட்டு தேவையில்லாம? வாங்க வாங்க, உங்களை தான் காணாம இருக்கேன். இப்ப பாருங்க எங்க வந்து ஏறி நிக்கிறேன்னு பாருங்க. பக்கத்துல வந்து என் மேல வந்து ஏறி நின்றுட்டு இருக்கா. ரொம்ப தள்ளி நிக்க சொல்லுங்க நீங்க. அதுல என்னடா இருக்கு? அவ மாமி மக, நீ அவளுக்கு அத்தை மகன். உன் பக்கத்துல வந்து நிக்கிறதுல அவளுக்கு என்ன? அதுக்கு யாருக்கும் பர்மிஷனா வாங்கணும்? அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்லடா. ஏமா நீங்க லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறீங்களாமா? அதெல்லாம் முறை பையனா, கல்யாணம் ஆகாத பையன் அந்த மாதிரி அவ பேசணும் வைக்கணும். நான் ஒரு கல்யாணம் ஆனா குடும்பஸ்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. என்கிட்ட வந்து சும்மா பக்கத்துல ஏறி வந்து நின்றுட்டு இருக்காவ. ஏத்த மாமா அப்படிதான் கோவத்துல எதனால பேசுவாரு, நீங்க கண்டுக்கிறாதீங்க. மாமா என்னை அடிச்சாலும் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேங்க. பாத்தியாடா பாத்தியா என் அண்ணன் மக பெருந்தன்மைய? நீ நான் எனக்கு வள்ளு வள்ளு வள்ளுன்னு வைக்கிற. அவ எவ்வளவு குணமா பேசுறாண்டுவாரு. இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணு எனக்கு நாளும் குணமா பேசிருப்பாளா? ஆனா அவனா போதும் அப்படி சங்கு கோவம் வந்துடும் அவளுக்கு. உனக்கு தூக்கி எரிஞ்சு பேசுவா, மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவா. என் அண்ணன் மக எம்பிட்டு பழக்கமா பேசுறா, பதன்னமா இருக்கான்னு. போடி இந்த பக்கம். ஐயோ குறுக்கு போச்சே. என்ன அந்த மாமா இப்படி தள்ளி விட்டாரு? பாரி பிள்ளைய போட்டு இப்படி தள்ளி விட்டியா பாரு. பெரிய கூறுகட்டவை அவங்க அப்ப கணக்கவேவும். இங்க பாரு, இன்னொரு முறை என்கிட்ட வந்து தேவையில்லாம இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்ட தொலைச்சு மூஞ்சி மோர கட்டியும் பாரு. ஐயோ அத்தை என்ன அத்தை வேடிக்கை பார்த்துக்கிற கொட்டை கொட்டை? உன் மகன் கீழே அடி தள்ளி விட்டு போறியா? நீ என்ன வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிருக்க? தூக்குத. ஐயோ என் அண்ணன் மகள் இப்படி தள்ளி விட்டானே. அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நானு? மெதுவா கையை பிடிச்சி எந்திரிமா. என்னாடியே நைனிகா, அவனுக்கு ஒன்னும் அடி எதுவும் படல இல்ல? எனக்கு உடம்புல எந்த அடியும் படல, ஆனா என் மனசுல ரொம்ப அடிபட்டிருக்கு. இங்க பார்த்தேன், இதுக்கப்புறம் நீயே வேணான்னு சொன்னாலும் உன் மகனை விட்டுறதா இல்ல. அதை என்னை எந்த அளவுக்கு கேள்விப்பட்டுட்டான் தெரியுமா? அவனுக்கு நான் பொண்டாட்டி ஆகியே தீருவேன் நானு. அந்த பரம வீட்டை விட்டு துரத்திட்டு நான் தான் இந்த வீட்டு மருமகளா இருப்பேன். இதுக்கப்புறம் நீயே எனக்கு கெஞ்சி கூத்தாடி வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். உன் மகனை சும்மா விட மாட்டேன். அட 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 என் அண்ணன் மகளுக்கு எம்பிட்டு வேகம் வாரு ஆத்தே. அப்படியே சின்ன வயசுல என்னைய பார்த்த மாதிரியே இருக்கேடி ஆத்தே. இந்த வேகம் தாண்டி, இந்த வேகம் தான் உனக்கு சீக்கிரத்துல இந்த வீட்டு மருமகளா ஆக்க போதுடி. நான் எனக்கு வேணாம்ன்றேன். என் அண்ணன் மக சீனி சக்கர குட்டி, நீ தாண்டி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு நான் வேணாம்ட போறேன். நீ என்ன செய்யணுமோ செய்யி, அத்தை உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன். அதெல்லாம் கிடக்கட்டும், நான் ஹெல்ப் பண்ண நானே கேக்குறேன். உன் மகன் தள்ளி விட்டுல உடம்புல வலிக்குது, ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வாப்போ. அண்ணே மகனு இவள இந்த வீட்டுக்கு மருமகளாக்கம் கொள்ளி இவளுக்கு புழுக்க வேலை பார்த்தே நான் இத்து போயிருவேன் போல இருக்கு. இவன் நமக்கு வேலை வாப்பான்னு பார்த்தா இவளுக்கு நம்ம வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. என்னத்த ஜூஸ் கேட்ட யோசிச்சிருக்க? ஒண்ணும் இல்லடியம்மா, ஐஸ் கட்டி போடவா வேணாமான்னு கேக்குறத யோசிச்சிருந்தேன். எதையாவது போட்டு கொண்டு வாத்த போத்த. நமக்கு வந்த மருமகளும் சரியில்லை, வர போற மருமகளும் சரியில்லை. நம்மதே இந்த வீட்டுல வேலை செய்யணும் போல இருக்கு கடைசி வரைக்கும். சமந்தியம்மா சமந்தியம்மா இவன் சமந்தியம்மா சாமந்தியம்மான்னுட்டு அடியே ராக்காயே ராக்காயே. ஏக்கா அப்படி எல்லாம் பேசாதக்கா. இதுக்கு முன்னாடி அவங்க உன் பிரெண்டு நீ ராக்காயி பூக்காயின்னு கூப்பிட்டு இருந்த. இப்ப அவன் நமக்கு சமந்தகாரவளாக போறாள். உரிமை சமந்தகாரம்மான்னு கூப்பிடணும். அப்பதான் நல்லா இருக்கும், ஒரு மரியாதையா இருக்கும். நீ வாட்டுக்கு ராக்காயி வாடி போடின்னு இருக்க. அந்த அம்மா வாட்டு கோச்சுக்கிட்டு பொண்ணு தரலாம் என்ன செய்யறது? ஆமா ஆமா பொண்ணு தராமதனால பொண்ணை பொறிச்சு திங்க போறாளாக்கும். நீ ஒருத்தி அவளை நான் காலங்காலமா அப்படித்தையும் கூப்பிட்டுக்கிருக்கேன். நீ போய் புதுசா சமந்தகாரம்மான்னு ரெண்டு கூப்பிடுறது. நீ கூப்பிடு, என்னால கூப்பிட முடியாது அம்மா. யாரு அழகுமணியா? வாடியே என்ன இந்த பக்கம் என்ன குரூப்பா வந்திருக்கீங்களே எல்லாரும் சேர்ந்து? பாக்கம் சமந்தியம்மா ஒண்ணும் இல்ல, என் மருமகளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வந்தேன். அதையும் கொடுத்து விட்டு நேர்ல பாத்துட்டு போலாம்னு வந்தேன். அது சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ்டா? அடியே வேண்டிய அவன் மருமகளுக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கா அடி துணிமணி என்னமோ அதைதான் இந்த ரகசியமா கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அதையும் சர்ப்ரைஸுங்கிறாவ. ஆமா சமந்தியம்மா, அன்னைக்கு ஆடி 18க்கு எல்லாரும் துணி எடுக்க கடைக்கு போனா என் மருமக ஞாபகம் வந்துச்சு. வள்ளி கூட வந்துருச்சுல, கடைக்கு வந்துருந்துச்சுல. அதே என் மருமகளுக்கு 2-3 புது துணிமணி எடுத்தேன். அதையும் கொடுத்து போட்டு பார்க்க சொல்லி அழகு பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்தோம். என்னது துணிமணி எடுத்து வந்தீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? நீ பெரிய மனுஷி தானே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா? இன்னும் ஒன்னும் பேசி முடிக்கல, வச்சைக்கல, ஒரு பொட்டு வைக்கல, பூ வைக்கல, எதுவுமே பண்ணல. சும்மா இன்னாருக்கு இன்னாருன்னு பேசிட்டு வச்சிருக்கோம். முன்ன முன்ன காணங்குள்ளி நீங்க வாட்டு துணிமணி எடுத்து வந்தா என்னங்க அர்த்தம்? அவனை துணிமணி இல்லாம சும்மா வதர்றா முதுமணி வாங்கி போடணுமாவ? இதெல்லாம் நல்லா இல்லங்க கொஞ்சம் கூட. அப்படியே இல்ல சம்பந்தியம்மா, நான் அப்படி சொல்லுவேன் நானே. அதெல்லாம் என் மருமகளுக்கு என்ன மகாராணி மாதிரி வேணுங்கிற துணிமணி வச்சிருக்கோம். இருந்தாலும் எனக்கு வரப்போற மருமகளுக்கு நான் ஆசைப்பட்டு பிரியப்பட்டு எடுத்து வந்தேன். கொஞ்சம் கோவப்படாம வாங்கி போட சொல்லுங்களேன். ஏ விர்ரி, அவன் மருமகளுக்கு அவ ஆசைப்பட்டு எடுத்து வந்திருக்கா பார்த்த துணிமணியில. போட்டா போட்டு போறா, அதுல என்ன இருக்கு? துணிமணி ஊர்ல இல்லாம குத்தமா இருக்கு. அவன் தெரியாம ஒருத்தனுக்கு ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் முடிச்சு போயிடுறாங்க. அவங்களே வீட்டுல ஏத்துக்கிறாங்க. நீ என்னமோ உன் முன்னாடி யாரும் கொண்டு வந்து கொடுக்குறாவ? இல்ல இவனா தனியா வந்தா கொடுக்குறியா? என் மகன் அவ ஆட்டாதான் வந்து கொடுக்குறா, அதெல்லாம் தப்பு இருக்கு. உனக்கு என்னாடி அம்மா நீ சொல்லிட்டு போயிருவே? உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? பிள்ளைய பார்த்துருந்தா அருமை தெரிஞ்சிருக்கும். எனக்குள்ள தெரியும். நாள அண்ணன் மகளை என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிருக்கேன். அதுக்கு அந்த பிள்ளைக்கு ஆத்தா கிடையாது, அப்படி மட்டும்தான் இருக்காரு. ஆத்தா ஸ்தானத்துல நான் தான் இருக்கேன். நாளைக்கு யாரும் கையிட்டு ஒரு பேச்சு பேசக்கூடாதுல்ல நீ?
சமந்தியம்மா நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது சமந்தியம்மா. எங்க அக்கா மனசு வேதனை படுத்துற மாதிரி பேசிக்கிட்டீங்க. பெரியாத்தா பெரியாத்தா நில்லு பெரியாத்தா. அவங்க ஏதோ அவரம் தெரியாம பேசிட்டாங்க, அது போய் நீ கோச்சுட்டு போற. நீ நில்லு பெரியாத்தா பேசாம. அவங்க விவரம் தெரியாமலாம் பேசலடா, இருக்கிறதானே சொல்றாங்க. எனக்கு பிள்ளையா குட்டியா பிள்ளைய பத்திருந்தா அருமை தெரியும். பெரியாத்தா நீ நில்லு பெரியாத்தா. உனக்கு பிள்ளை நான் இருக்கேன், நீ எனக்கு கவலைப்படுற? பிள்ளைய பெத்தாலும் பிள்ளையா? நீ தானே என் வளர்த்த, பெத்ததே நான் ஆத்தா. என்ன நீ தான் பூரா வளர்த்து எடுத்திருக்க. நான் உன் பிள்ளை பெரியாத்தா, உனக்கு பிள்ளை இல்லைன்னு யார் சொன்னது? ஆடடா உடனே கோச்சுக்கிட்டாளாக்கும். கோவாளுதே வந்துரும், கோவாளு அழகு மணிக்கு. ஏண்டிய நான் என்ன ஒண்ணும் பேசக்கூடாது அவனைய? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு அப்படியே வடிச்சுக்கிட்டு போறவ நீ. வாடி வரியா இல்லையா? இப்படி வாரவங்க கூட பேச மாட்டேன் பாத்துக்க. பெரியாத்தா வா பெரியாத்தா, அதே கூப்பிடுதுல அந்த பெரியாத்தா. உனிய வந்து பேசு பெரியாத்தா. இப்படி ஆளுக்கு ஒரு கொஞ்சம் அடைச்சுட்டு போனீங்கன்னா அப்படி எப்படித்தான் கல்யாணம் நடக்கும்? ஏக்காய் வாக்கா, அவன் சொல்றா அவ சமந்தி மாப்பிடுத்து ஒரு விளையாட்டு சொன்னேன். இதெல்லாம் பெருசு விடுறாக்கா. அவன் மகன் கல்யாணத்தை நீதே முன்னாடி நின்று நடத்தணும். நீ இப்படி கோச்சுக்கு போன என்னக்கா அர்த்தம்? ஆமா ஆமா, அவ கோச்சுக்கு எங்க போறா? கோம்ப முடியல ஓவாளா திரும்பி வந்துதானே ஆகணும். ஆனா அவளி இப்படி எத்தனை சண்டை ஓட்டுக்கும் பேசியிருக்கோம். ஏன் அழகு மணி பத்தி எனக்கு தெரியாதாக்கும். வாடி எனக்கு வாயில ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதுக்கு நான் அவளை திரும்பி நிப்பா. நான் ஒன்னும் கோச்சுக்கலாம் ஒன்னும் போகல. நீ சொல்றதுக்கெல்லாம் நியாயத்துக்கு நாளை கோச்சுக்கிறேன். ஜூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கும் கேவலம், எனக்கா கேவலம். நான் சும்மா அங்கே திரும்பி நின்றுக்கிறேன். என் மகன் கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தணும். எனக்கு பிள்ளை இல்ல. இந்த அறிக்கையான் பாரு என் செல்ல குட்டி, இவன் தாண்டி சிங்க கணக்க பிள்ளை எனக்கு இருக்கான். எனக்கு அதுக்கு இல்லைன்ற என் வகுத்துல வரந்தாலே பிள்ளையா? அவன் சொன்னது கணக்க நானே உரி உரி வளர்த்தேன். வாத்தால வளர்த்தா. சரி சரி எடுத்து நின்றுக்கே இருக்கீங்க, உட்கார வேண்டியதானே. இப்ப என்ன உங்க மருமகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அலைய பார்க்கணும் அப்படித்தானே? போட சொல்றேன். இருக்கட்டும் சமந்தி, மருமக துணியை போட்டு காமிச்சுன்னா பாத்துட்டு கிளம்புறோம். நீங்க இருந்து என்ன செய்ய போறான்? வேலை வெட்டி கிடக்கு, அப்படி அப்படியே போட்டு வந்துட்டான். பிரேம்குமார் அத்தை எல்லாரும் வந்திருக்காங்க. வாங்கத்த. மாறேன் மருமகளே, உனையத்தையும் பார்க்க வந்தோம். 2 துணிமணி எடுத்து வந்தேன் உனக்காக. அதத்தையும் போட்டு காமிச்சினா அத்தை கண்குள்ள பார்த்துட்டு கிளம்புவேன். எத்த அவங்க எனக்காக துணிமணி கொண்டு வந்திருக்காங்க. அத்தை வாங்கி போட்டுக்கிட்டு மாத்த. அத்தத்தோ என் அண்ணன் மகன் என்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கிறா. என் பர்மிஷன் வேணாம்ட்டா வேணா வாங்க மாட்டீங்களாக்கும். போடியே நடிக்காத, வாங்கி போய் போட்டு வாப்போ. ஹாய் காயு. ஹாய், அத்தை இருக்காங்க, அப்புறமே பேசுவோம். நாடியே நின்று சிக்னல் கொடுத்துருக்கேன் அவனுக்கு. போ போய் துணியை மாத்துக்கா போ. என்ன போறீங்க? பரவாயில்ல சமந்தியம்மா, பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. துணியை கூட உங்ககிட்ட கேட்டுதே வாங்குதியா மருமக. அதெல்லாம் நல்ல பிள்ளைல வளர்ப்பா, கண்டிஷனா வளர்த்து வச்சிருப்பா. ஆம்பளை பிள்ளை கூட அருமையா வளர்த்து வச்சிருக்கா. அதெல்லாம் கெட்டிக்காரி ராக்காயி. பாத்தீங்களா சமந்தியம்மா, இப்பதே எங்க அக்கா கோச்சுக்கு போச்சு. இப்ப அதுங்குள்ளி உங்களுக்கு பாருங்க வக்காலத்து வாங்குறத. அவ கோவலாம் அப்படித்தேன். இப்ப வடத்துக்கு போவா, பிறகு வந்து ராக்காயின்னு வருவா. அவளும் நானே அப்படித்தேன். அடிச்சுக்குவோம், சண்டை ஓட்டுக்குருவோம், பேசிக்கிடுவான். எனக்கு அவளை விட்டா போக்கு இல்ல, அவளுக்கு என்னைய விட்டா போக்கு இல்ல. எங்க கூட இந்த மூக்கம்மா வருவா. அவளும் நாங்க 3 பேர் தானே. வேற என்ன செய்ய, நாங்களா அடிச்சுக்கிடுவோம், பேசிக்கிறோம், வச்சுக்கிடுவோம். அசீனியமா எப்பனாலும் வருவா. அவ வீட்டு விட்டே வெளில வர மாட்டா. அழகாத்த கோழி எனக்கு உள்ளே இருப்பா. பரவாயில்ல சமந்தியம்மா, நான் கூட உங்களை முத பார்க்கையில சரியான சிறுமூஞ்சியா இருக்கீங்களே. நீங்க எப்படி இருப்பீங்களோ என்னமோ நினைச்சேன். நீங்க வெடி பொறுத்தும் பேசிட்டாலும் நல்ல குணமான ஆத்தே இருக்கீங்க. அத்தை பாருங்க, நல்லா இருக்கத்த. யாத்தாடி ஆத்தே, ஏன் மருமகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தீங்க? அந்த சாலி கடையில் வச்சிருந்தாங்களே பொம்மை, அதே மாதிரி இருக்கே ஆத்தே. சூப்பராகும். இந்த பிள்ளைக்குமே அளவோட தச்ச மாதிரில இருக்கு. இப்படி தெரிஞ்சு இன்னும் 4 ஜவுன்ல எடுத்து வந்திருப்பேன். ஆஹா, நமக்கு வாய்த்த மாமியார் மிகவும் புத்திசாலியா இருக்கு. பரவாயில்ல, இப்பயே நமக்கு டிசைனா நல்லா கவுன்லாம் எடுத்து கொடுத்து அழகு பாக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கவனிக்க போதோ தெரியல. காயத்ரி உனக்கு ராஜ வாழ்க்கடி. ஆமா நல்லாத்தே இருக்கு இந்த கவுனு. ஏண்டியே நீ என்னவோ சிட்டியில இருந்தேன் படிச்சுன்ற, இப்படி ஒரு கவுன் கூட போட்டது இல்லடி நீயே. அப்படி ஒண்ணு டிசைன் இல்லாம போடுவ. உன் மாமியார் வாரு உனக்கு எப்படி டிசைன் எடுத்து வந்திருக்கு கொடுத்து வச்சபடி நீ இப்படி மாமியார் கிடைக்கிறதுக்கு. ஏத்த உங்க அண்ணனும் உங்களை மாதிரி சும்மா அந்த ட்ரெஸ் போடாது இந்த ட்ரெஸ் போடாதுன்னு எதனாலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி எங்கிட்ட தான் மாடல் மாடலாம் வாங்கி போட முடியும்? இப்படி கவுன்லாம் வாங்கி போட விட்டா எங்க போட விடுறாரு? ஏதோ ஏன் நல்லா நிறைய எனக்கு வரப்போற மாமியாரு அம்மா மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டு வாங்கி தராங்க. ஆஹா, இந்த கவுன்ல நம்ம ஆளு தேவதை மாதிரி இருக்காளே. அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு பார்த்தா எங்க இந்த கிழவி குரூப்பா இருக்கு, எடுக்கக்கூடாது. ஏமா காயத்ரியே, இன்னொரு சோப்பு கலர் ட்ரெஸ் இருந்துச்சு, அதையும் போட்டு காட்டுமா? 2 சோப்பு இருந்துச்சுல. இதோ பாருங்க, கண்ணை மூடி திறக்கங்களும் போட்டு காட்டுறேன். எப்படித்த இது எப்படி இருக்குத்த? ஆத்தாடி, என் மருமகளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாத்தே இருக்கு. ட்ரெஸ்னால என் மருமகளுக்கு அழகா இல்ல என் மருமகனால ட்ரெஸ்ஸுக்கு அழகானே தெரியல. இது நல்லாத்தே இருக்கு, நல்ல மிளகா பழ கலர்ல சூப்பரா இருக்கு. அருமையா எடுப்பா இருக்கு கவுனு. அதை காட்டில இது சூப்பர். பரவாயில்லங்க, நல்லா மருமகளுக்கு நேரம் பார்த்து எடுத்து வந்திருக்கீங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு எங்க அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கு என்ன கொனையான பொண்ணா கிடைச்சிருக்கு. நல்ல குடும்பத்துல இருந்து தெரிஞ்ச இடத்துல இருந்து ஒரு பொண்ணு கிடைச்சிருக்குல்ல. ஏன் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். ஸ்ரீரங்கம் தொட்டு தந்த சின்ன ராசா, சீக்கிரட்ட சொல்லி தரவா. சீக்கிரட்ட சொல்லித்தாரன் சின்ன ரோசா, சந்திக்க அந்த பூரம் வா. நம்ம ஆளு நம்ம கூட பேசணும்னு தனியா கூப்பிடுறாரு. சரி சரி போயிட்டு வருவோம். வாரேன் அப்புறமேல் வாரேன். என்னாடியே நாங்க இங்க பேசுற கேப்ல நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்களா? என்ன பாட்டிலே பேசிக்கிறீங்களே, என்னதான் பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பாட்டு பாடினேன். சும்மா பாடினா சரித்தேன். அதை விட்டுவிட்டு சும்மா சாடை காட்டுறது, இந்த அங்க போய் சந்திக்கிறது இங்க போய் சந்திக்கிறது இந்த வேலையில வச்சுக்க கூடாது. பிச்சு பிடியும் பிச்சு. ஏதாவது அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த கவுனை வாங்கி போட விட்டுருக்கேன்.
நாங்க இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் 2 பேரும் சும்மா பாக்குறது பேசுறது பழகுறது இதெல்லாம் பார்த்தேன். காலை ஓடிச்சு. சரிங்க தே, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க தே. சரி சமந்தி, துணிமணியை போட்டு மருமகளை கண்குளிர பார்த்துட்டோம். அப்படியே அந்த மாதிரி மீனாட்சி எனக்கு இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருக்கு. நாங்க கிளம்புறோம் சமந்தி. அட இருங்க, காப்பி குடிச்சிட்டு போவீங்க, வந்த கையோட போறீங்க. காப்பி எனக்கு காப்பி. என் மருமகள் துணிமணியை போட்டு அழகு பார்த்ததே எங்களுக்கு பாரசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. காப்பியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க மருமகளை ஆளை காணாமே வந்ததுல இருந்து. ஆமாடி, எங்கடி மருமகளை காண வந்ததுல இருந்தேவா? அவளுக்கு பூரா ஆடி வெள்ளியானா கூழ் வாங்க போவாளுங்க கோயில் கோயிலாம. இன்னைக்கு ஆடி பூரம்ல கோயில் கோயிலா வளையல் வாங்க போயிருக்காளுகள் எல்லாரும் சேர்ந்து. அப்படியா சங்கதி, வளையல் வாங்க கிளம்பிட்டாளுகளா? அப்ப சாயந்தரந்தே வருவாளுங்க போ. சரிங்க சமந்தியம்மா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரமா மருமகளே? சரிங்க தே. போயிட்டு வரேன் பெரியக்கா. போயிட்டு வரேன். சரி, அப்புறமா மீட் பண்ணலாம். நல்லா இருக்கு இந்த கவுனு. கரடி பத்திரமா அவன் புட்டில விட்டு பூட்டி வச்சிரு. உங்க அக்கா ஹரி வந்தான்னு வச்சுக்க, இந்த வள்ளின்றவ இந்த கவுனை பார்த்தானா எனக்கு இப்படி கவுனு வேணும் உடைய அடம் பிடிப்பாவ. அவளுக்கு தெரியாம தயவு செஞ்சு மடிச்சு வச்சிரு. இந்த மனுஷன் இப்படி என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்காரு. நான் இவர் எவ்வளோ நம்பினேன் நான். ஒரு வார்த்தை அவங்க மாமா மக வந்திருக்குன்னு சொன்னா என்னவா? நான் என்ன கேஸா போட போறேன் இவர் மேல? எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? அப்ப இவர் ஏதாவது களவாணித்தனம் பண்ண போய் தானே சொல்லாம இருந்திருக்காரு. யாரையுமே நம்பக்கூடாது இந்த காலத்துல. என்ன இந்த நெட்டச்சி அழுதுக்கு இருக்கா? என்னாச்சு? இவ்வளவு இந்த குடும்பமே தள்ளதுக்கு வச்சு ஆடுதே, அப்புறம் இந்த அழுதுக்கு இருக்கா? பரமே, எதுக்கடி அழுகிற மாசமா இருக்கிறப்ப? ஒன்னும் இல்லத்த, என் தலையெழுத்த நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது? என்னாடி, என்ன உன் தலையெழுத்துக்கான நல்லா தானே எழுதி இருக்கு. நல்ல இடத்துல பறந்துருக்க, நல்ல இடத்துல வாக்கப்பட்டிருக்க. உனக்கு எல்லாம் தாங்குறாங்க. வேற எனக்கு நீ அழுதுக்கு இருக்கவ, வாய் வகுரமா இருக்கவ? ஆமா, தாங்குறாங்க. எத்தனை பேர் தாங்கி என்ன செய்ய? கட்டின புருஷன் நமக்கு உண்மையா இல்லையில. அவர் இருந்தா தானே நமக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் தாங்கினாலும். என்னாடி, என்ன ஆச்சு? உனக்கு உன் புருஷன் கிளம்பி சண்டையா? சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. அவங்க வீட்டுக்கு அவங்க மாமா மக வந்திருக்குத்த. அந்த பிள்ளை வந்து 10 நாள் ஆகி போச்சுத்த. அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லைத்த. இப்போ ஒரு போன் பேசிக்கிருக்காரு. அந்த பிள்ளை வந்து மாமான்னு கொஞ்சி பேசிக்கிருக்கு. அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது எதுக்கு என்கிட்ட மாய்க்கிறாரு அவரு. ஓஹோ, சங்கதி அப்படி போகுதா? அந்த பையன் உங்க ஆத்தா மாதிரி பிராணாத்தி ஏப்பியான் போல இருக்கு. இங்க வரியே பரமே, நான் சொல்றேன் நல்லா மண்டல ஏத்திக்க. என்ன அந்த சொல்லுங்க. இங்க வரியே, ஆம்பளைய பொம்பளைய 2 நாள் வீட்டுல இல்லாட்டினாலே பக்கத்து வீட்டுல பராக் பார்த்து திரிவாங்க. நீ வேற இப்ப மாசமா இருக்கேன்னு வந்து இங்க மாச கணக்குல இங்க கிடக்க. நீ அங்க உன் புருஷன் என்ன செய்யறேன் ஏது சரியான்னு தெரியல. பார்த்தா இப்ப மாமே மக வேற வீட்டுக்கு வந்திருக்கா. எனக்கு என்னமோ அதெல்லாம் சரிப்பட்டு வரல. நல்லா பாத்துக்க, கோளார உன் வாழ்க்கையை பாத்துக்க. உங்க அம்மா வச்சு கட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்க, உன் பொழப்பு அப்படித்தேன் அப்படின்னு அட்டல்ல போயிடும் சொல்லிவிட்டேன். அவளுக்கு இந்த காலத்து பொம்பளையே அதெல்லாம் சும்மா இருக்க மாட்டாளுங்க. சும்மா இருக்கிற ஆம்பளைய கூட நோண்டி நொங்கு எடுத்துருவாளுங்க. பேசியே கரைச்சு போடுவாளுங்க. என்னமோ சொல்லுவாங்கல்ல, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் இருக்காங்க. அது மாதிரி அதுங்களாப்புல உங்க மாமியாருக்கு உனைய கண்டாலே பிடிக்காது. அவங்க அண்ணன் மகளை தான் கட்டி வைக்கணும் அந்த பொம்பளைக்கு எண்ணம். இப்ப கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கு. ஆம்பளை ஆளுக்கு எத்தனை நேரம் சும்மா இருப்பாங்க? அதெல்லாம் பொண்டாட்டி மாசமா இருக்கா, நீ அவன் ஆத்தா வீட்டுல இருக்கான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு உல்லாசமா தெரிய போறியான். பார்த்து கோளாரா இருந்துக்க சொல்லிவிட்டேன். என்னத்த சொல்றீங்க நீங்க? வேற என்னென்னமோ சொல்லி பயமர்த்திக்கு இருக்கீங்க. நான் அடிப்பே பிசாச உனைய பயமட்டுறதுக்கு 1000 இருந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் நமக்குள்ள 1000 சண்டை ஓடுவோம், பேசிக்கிடுவோம். நீ அண்ணன் மக உனைய போய் விட்டு கொடுக்க முடியுமா அடுத்தவகிட்ட? அதுக்குதான் சொல்றேன் சுதாரிப்பா இருந்து கண்டு. ஏமா மாசமா இருக்க பிள்ளைகிட்ட என்னமா பேச்சு பேசிக்கிறீங்க நீங்க? அவளே பயந்து போய் கிடக்கா, அவகிட்ட மேற்கொண்டு பயமற்ற மாதிரி பேசுறீங்க நீங்க. என்னாடி என்ன பயணத்தை இல்லாத பேசிவிட்டேன்? உலகத்துல இருக்க நடப்பதானே சொல்றேன் நான் நம்ம இல்லாத பேச மாதிரி பேசுறீங்க. என்னமோவா நீங்க உலக நடப்பையும் பேச வேணாம், நடக்காதையும் பேச வேணாம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இன்னைக்கு என்ன அவன் புதுசா அண்ணன் மக மேல உங்களுக்கு கரிசனம் வந்திருக்கு. அப்படியே எப்பயுமே வெடிச்சுட்டு தானே போவீங்க, போக வேண்டியதானே? அவளே மாசமா இருக்கா, சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆவா. அவகிட்ட வந்து இந்த மாதிரி பேசி எழுத்தி விட்டுருக்கீங்க. வயசுக்கு இருக்க குழந்தைய பாதிக்காதது. ஆமா உனக்கு மட்டும்தான் உன் நாத்து மேல அக்கறை இருக்கு. எங்களுக்குலாம் எங்க அண்ணன் மக மேல அக்கறை இல்லை. வந்துட்டா புதுசா பேசுறதுக்கு. இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்க புருஷனை எதுக்கு வெளிநாட்டுல இவ்வளவு நாள் விட்டுட்டு நீங்க தனியா இருக்கீங்க? அப்பனா உங்க வீட்டுக்காரங்க வேற யாராவது கூப்பிட்டு சுத்துறாரு அர்த்தமா? இந்த லாஜிக்க நம்ம யோசிக்கவே இல்லையே. இதனாலதான் நம்ம புருஷன் வரமாட்டேன்றானா வெளிநாட்டை விட்டு? உண்மையிலே அங்க ஏதாவது செட்டப் வச்சிருப்பியானோ? இது நம்ம யோசிக்கவே இல்லையே. யோசிங்க, நல்லா யோசிங்க. உங்க வாழ்க்கையை பத்தி யோசிங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வருவீங்க. போங்க. அப்படி சொல்லுமா புஷ்பா, நறுக்கு தச்ச மாதிரி அறிவு வரட்ட அப்பனாலும். இங்க பாரு சரசு, சின்ன பிள்ளைகிட்ட எதை பேசணுமா அதையும் பேசணும். இந்த மாதிரி தேவையில்லாத பேசலாம் பேசிட்டு தெரியாத. அந்த பிள்ளை வாங்கி வயிறுமா இருக்கா, அவகிட்ட வந்து அது இதுன்னு சொல்லி ஏத்திட்டு அவளை அழுது விட்டு வேடி பார்த்துருக்க. நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு பிள்ளைய பத்தவ தானே? அறிவு வேணாமா அவனுக்கு? உனைய மருமக கேட்ட கேள்வி தப்பே கிடையாது. போ போய் வாழ்க்கையை பாரு, ஓடு. பரமே இப்ப எனத்துக்கடி அழுதிக்கிருக்க தேம்பி என்ன நடந்து போச்சு? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். தம்பியை பத்தி உனக்கு தெரியாதா? அவரை பத்தி தெரிஞ்சிருந்து இப்படி அழுகலாமா நீ? ஆமா உன் அண்ணன் மகளை நீ என்னைக்கு விட்டு கொடுத்துருக்க. அப்புறம் எனக்கு அவர் என்கிட்ட மறைச்சாரு அவங்க மாமா மக வந்திருக்கிறத சொல்ல வேண்டியதானே என்கிட்ட?
ஆமா இப்ப இப்படி சொல்லிக்க வேண்டியதானே, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்டுவேன். வந்தன்னைக்கே சொல்லிதான் என்ன செய்வ, உன் மாமா மகன் அங்க வந்திருக்கா, நீ அங்க என்ன செய்யற, ஏது செய்யற, நீ கிளம்பி இங்க வா அப்படின்னு 1008 பிரச்சனை பண்ணுவ. அது தேவையில்லாம டென்ஷன் ஆகும் சொல்லி தம்பி சொல்லாம இருந்திருக்கோம். ஏய் பரமே, ஆமா பரமே, கார்த்தி தம்பி ரொம்ப நல்லவையன், உன் மேல உயிரியே வச்சிருக்காப்ல. அப்படிதான் எவ முன்னாடியும் போக மாட்டாப்ல, யார்ட்டையும் பேச மாட்டாப்ல. நீ வேற அவன் மாமா மகனா இருந்தா பெரிய இவனா கொம்பாவ வீட்டுல வந்து இருப்பா, அவரு அத்தை விடுன்னு சொல்லி வந்து இருக்கா. அதுக்காக நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாதுமா, இதுக்காக நீ கோவப்படாத. எங்க பாரு, இந்த மாதிரி எதுவும் நம்ம அழுக கூடாது. தேம்பி தேம்பி அழுதுனா பிள்ளை எனக்கு ஆகும் சொல்லுவாப்போம். ஏண்டி நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கோம், ஒரு பேச்சுக்கு மரியாதை இல்லாம நீ அழுதுக்கேது என்னடி அர்த்தம்? என் அண்ணன் மகனை பத்தி எனக்கு தெரியும்டி, விதை ஒண்ணு போட்டா சொரையும் நம்மளுக்கும். எங்க அண்ணன் கணக்கத்தான் எங்க அண்ணன் மகனும் ஸ்ரீராமே, தெரிஞ்சுக்க. சும்மா தேவையில்லாம கண்டதை நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிட்டு பிள்ளைய கெடுக்க வச்சு தெரியாத. ஆமா பரமே, உனக்கு தான் தெரியும் உங்க வீட்டுக்கார பத்தி, உங்க அத்தையை பத்தி தெரியாத உனக்கு? அது ஏற்கனவே ஒண்ணு அது ஒண்ணு பத்த வச்சு விடும். தெரியுமா நீ அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரை பற்றி? என் புருஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லவர். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட போய் சொல்லியிருப்பாரோன்னு பயமாக இருக்கு மதினி. சரி சரி, நீ ஒன்னும் அழுகாத, நான் தம்பியை வர சொல்றேன், நேரில் பேசிக்கிடுவான் சரியா? அழுக கூடாது இந்த மாதிரி நேரத்துல.